ஐடில எந்த விஷயங்கள பண்ணலாம், எந்த விஷயங்கள பண்ணக்கூடாது. டூஸ் அண்ட் டோன்ட். இந்த வீடியோ ஃப்ரெஷருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல உங்களோட டூஸ்ல இத ஒண்ணு நல்லா வச்சுக்கோங்க. ஹாய் கைஸ், நான் உங்க ஹரி பேசுறேன். குரு டெக்ல இருந்து. ஐடில எந்த விஷயங்கள பண்ணலாம், எந்த விஷயங்கள பண்ணக்கூடாது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அத பத்தி தான் ஐடி ஓரியன்டடா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃப்ரெஷருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன ஃப்ரெஷருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? நாங்க தான் இந்த வேலைக்கே போலனா, நீங்க ஃப்ரெஷரா இருப்பீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரியாம சில விஷயங்கள பண்ணிடுவீங்க. அத எந்தெந்த விஷயங்கள பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்றத பத்தி டீடைலா சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லா டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல்லா என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்ற ஓவரால் ஐடியா நல்லாவே கிடைச்சிரும். ஸோ கைஸ், நான் இப்போ வீடியோக்குள்ள போறேன். சிம்பிளா டூஸ்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஐடில நீங்க எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, மொத விஷயம் நான் சொல்ல போறது என்னன்னா, அதிகமா உங்களை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நீங்க எந்த அளவு ஒர்க் பண்றீங்களோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்றீங்கன்னா விஷயம். இப்போ ஐடில ஸ்க்ரம் கால்னு நடக்கும், இல்லைன்னா ஸ்டாண்ட் அப் கால்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலில் என்ன பண்ணுவாங்கன்னா, நாம பண்ண ஒர்க்கை நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இனிமேல் என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த காலில் நீங்க இன்ன வரைக்கும் ஒரு விஷயம் டாஸ்க் உங்களுக்கு அசைன் பண்றாங்க. டாஸ்க்காக தாங்க இருக்கும். ஸ்டோரின்னு சொல்லுவாங்க, டாஸ்க்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. போர்டு மாதிரி ஒன்று வச்சு ஸ்க்ரம் போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போர்டு வச்சு அசைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். அந்த விஷயங்களை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நீங்க எந்த ஒர்க் பண்றீங்க, அந்த ஒர்க்ல எந்த அளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, எந்த மாதிரியான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணீங்க, அந்த விஷயம் சால்வ் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்களை நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நிறைய பேர் நல்லா சூப்பரா ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா சரியா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுங்க உங்களை. சரியா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள், நாம எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அவ்வளோதான், ஐடியில் நான் வந்து செட்டில் ஆகிட்டேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி உட்காந்துருவாங்க. அண்ட் தென் ஃப்ரெஷர்ஸ்மே ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டா போதும், அவ்வளோதான், நான் படிக்கவே வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. கைஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படி மட்டும் இருந்துடாதீங்க. டெய்லி டெக்னாலஜி வில் பி அப்டேட்டட். ஒவ்வொரு நிமிஷமும் டெக்னாலஜி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கணும், டெய்லி படிச்சுட்டே இருக்கணும். நீங்க ஒரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகும்போது தான் நான் படிப்பேன், அந்த கம்பெனிக்கு போக போறேன், அடுத்த கம்பெனிக்கு போக போறது நான் படிச்சா போதும் அப்படிலாம் மைண்ட் செட்ல இருக்காதீங்க. நிறைய விஷயங்களை தேடி தேடி படிச்சு வைங்க. சிம்பிள், ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல் சர்டிஃபிகேஷன் பண்ணலனாலும், இப்போ வந்து நீங்க ஒரு ஜாவா டெவலப்பரா இருக்கும் பட்சத்தில் ஒரு டாக்கர் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, குபர்நெட்டிஸ் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதர் திங்ஸ் எல்லாத்தையும் கத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் இன்னொரு விஷயம், இங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு, ரீஎம்பர்ஸ்மெண்ட். ரீஎம்பர்ஸ்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, எல்லா கம்பெனிஸ்லயுமே அந்த கம்பெனில இருக்க எம்ப்ளாயிஸோட நாலேஜை டெவலப் பண்றதுக்காக ஒரு ஃபண்டுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த ஃபண்டு மூலியமா உங்க ப்ராஜெக்ட் ஓரியன்டல், இப்போ நீங்க ஒர்க் பண்ண போறீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல, இல்ல நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ல தேவையான டெக்னாலஜிஸ் ஒரு சில ஏரியா வந்து கிரே ஏரியாவா இருக்கும். அந்த டெக்னாலஜிஸை நீங்க எடுத்து படிக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு பணம் கட்டுவாங்க அந்த படிக்கிற விஷயத்துக்கு. இது மூலியமா நீங்க அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும். ரீஎம்பர்ஸ்மெண்ட் பாலிசினா, இந்த டீமுக்கு நாங்க இவ்வளவு அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம், அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து நாலேஜை டெவலப் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி அமௌண்ட் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்ல இருந்து நீங்க உங்க மேனேஜர்ஸ்ட்ட போய் கேட்டாலே தெரியும், இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் படிக்கலான்னு இருக்கேன், நம்ம ப்ராஜெக்ட் ஓரியன்டா ஏதாவது நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அது என்ன டெக்னாலஜியோ அந்த டெக்னாலஜியை படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அங்கேயே நீங்க படிக்கிற காஸ்ட்டையும் நீங்க ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க சில பேர் வந்து இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் தராங்க. நிறைய கம்பெனிஸ், எம்என்சியில் இருக்க மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸுமே தராங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அது இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, உங்க ஃபியூச்சருக்கு அடுத்த கம்பெனிஸ் மாறும்போது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு, எனக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நான் AWS படித்தேன். ஸோ என் கம்பெனியில் அந்த டைம்ல யூஸ் பண்ணாங்க, அந்த யூஸ் பண்ணி நான் படித்தேன். அது என் ஃபியூச்சர் இப்போ வரைக்குமே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு 4 வருஷமா. ஸோ AWS எல்லா இடத்துலையுமே வருது. நான் ஒரு சர்டிஃபைட் AWS டெவலப்பர்ன்ற மாதிரியும் நான் காமிச்சிக்கிறேன். ஏன்னா AWS எனக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இனிமேல் ஃபுல்லா கிளவுடுக்கு மாறுறதுனால இந்த மாதிரி ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஓரியன்ட்லாம் இருக்குன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்க டெக்னாலஜிஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் உங்களோட அடுத்த டூஸா இருக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு இடத்துல எந்த மாதிரியான விஷயங்களை பேசணும், எந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடாதுன்றதை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். டூஸ் என்னன்னா, பேசிக்கா நீங்க பேசும்போது ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும். நீங்க பேசுற விஷயம், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இதை பத்தி சொல்ல வருவாங்க, உண்மையிலே அந்த நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு, ஆனா அதை வந்து தெளிவா சொல்ல மாட்டாங்க. இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயப்படுவாங்க, சில சமயம் தடுமாறுவாங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் சிம்பிள் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தெரியுதோ, என்ன அந்த தோணுதோ, அதை கரெக்டா கிளாரிட்டியா அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க உண்மையிலே நாலேஜா இருக்கீங்கன்றது நீங்க எப்ப தெரியுமா, உண்மையிலே உங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணும்போது தான் தெரியும். நம்மளை பத்தியே கூட நமக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணும்போது, ஓகே நம்மளுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஸோ நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஐடியில இந்த ஒரு டூஸையும் பழகுங்க. நீங்க உங்களுக்கு தெரியிற விஷயத்த தெளிவா மற்றவங்களுக்கு சொல்லுங்க, தப்பே இல்லை. என்ன இவ்வளோ எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு அப்படியே சும்மா உட்காந்துருக்காதீங்க, அது ரொம்பவே தப்பு. நிறைய பேர் அப்படிலாம் இருப்பாங்க.
அண்ட் தென் மெயினாக அடுத்த டூஸ் என்னன்னா, நிறைய கம்பெனிஸில் வந்துட்டு சர்ச் பண்ணி படிக்க மாட்டாங்க. அந்த டெக்னாலஜிக்குள்ளே அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் பண்ணும்போது அந்த டாஸ்க் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால எடுக்காமே இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் அஹெடாக இருங்க, மற்றவங்கள விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அஹெடாக இருங்க. ஏதாவது ஒரு டாஸ்க் வருதுன்னா அந்த டாஸ்க்கை ஆல்ரெடி முதவே எடுத்து அந்த டாஸ்க்கை பற்றி என்ன டாஸ்க் அது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இல்லை யார்ட்டையாவது சும்மா கேட்டிங்கனாவே தெரியும், தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த டாஸ்க்கை எடுத்து நீங்களுமே பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. மற்றவங்களாம் அவங்க டீமில் ஸ்லோவாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் அஹெடாவது இருங்க. சரியா? நீங்கள் ரொம்ப மூச்சை போட்டுலாம் பண்ணணும் இல்லை, பட் ஒரு ஸ்டெப்பாவது அஹெடாக இருங்க. என்னன்னாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு டாஸ்க்கை பற்றி. அண்ட் தென் இன்னொரு விஷயம் மெயினாக என்னன்னா, மற்றவங்க ஒரு டாஸ்க்கை பண்ணுறாங்க, அதில் ஏன் நம்ம தலையிடணும், நம்ம டாஸ்க்கை மட்டும் நம்ம பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. நிறைய ஸ்டோரிஸாக தான் இருக்கும். என்ன ஒரு போர்டில் மற்றவங்களுக்குலாம் டாஸ்க் இருக்கும், அதை சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யார் வேணாலும் உங்கள் டீமில் இருக்க எல்லாருமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மற்றவங்களோட டாஸ்க்கை நீங்கள் போய் ஃபுல்லாக என்னன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை, அந்த ஸ்டோரி எடுத்து ஒரு நிமிஷம் படிங்க. என்ன இருக்குது அதில், அவங்க எந்த ஓரியன்டடில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் நீங்கள் சும்மா இந்த பார்த்து வைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேற எப்பயாவது ஒரு டாஸ்க் வரும். அப்போ என்னன்னா, அந்த போர்டில் இருக்க ஸ்டோரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரிஸை நீங்கள் திருப்பி எடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கே ஞாபகம் வரும், ஓகே அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காருல அப்படின்னு. அந்த ஸ்டோரி போர்ட்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னாவே அதோட கோடு கூட அந்த ஸ்டோரியோட மர்ஜ் பண்ண கோடாக தான் இருக்கும். அந்த கோடும் அது ஓரியன்டாக ரிலேட்டடாக உங்களோட கிட்ல இருக்கும். கிட்ல பார்த்துட்டு தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, கிட்ல இருக்கும். நீங்கள் அந்த கோடை எடுத்து கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஒரு பழக்கமாகவே பழகுங்க. சும்மா ஒரு நாள் ஒரு 5 நிமிஷமாவது மற்றவங்க ஸ்டோரிஸையும் எடுத்து ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. அது என்ன இருக்குனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாருமே இதை தான் எதிர்பார்ப்பாங்க. உங்களோட மெயினான டார்கெட் உங்கள் வேலையை முடிக்கணும், என் வேலையை முடிச்சா வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. ரொம்பவே தப்பு. இன்னொரு பெரிய விஷயம், ஐடியில் நமக்கு வந்து யாருக்குமே பென்ஷன் கிடையாது கைஸ். ஓகே, நம்மளாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு இங்கே வந்து நிறைய சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஐடியில் நீங்கள் ராப்பகலாக உழைச்சாலும் சரி, நீங்கள் என்னதான் உயிரை கொடுத்து உழைச்சாலும் ஓரளவுக்கு மேலே உங்களால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் உழைச்சாலுமே ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே உங்களுக்கு சலிப்பு தட்டும். என்னடா இது ஐடி அப்படின்ற ஒரு சலிப்பு தட்டும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னா என்னது இது அப்படின்ற மாதிரி ஆகும். கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையுமே இப்போ பென்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அப்படி சேர்த்து வச்சுக்கிறாங்க. பட் ஐடி பீப்புள்ஸ் அப்படிலாம் சில பேர் பண்ணுறதே இல்லை. சுத்தமாக அவங்களோட சேவிங்ஸை பற்றி யோசிக்கிறது இல்லை. வருது அப்படியே வந்து நான் செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. உங்களோட டூஸில் இதை ஒன்று நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு தேவையான அமௌண்ட்ஸை சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. நீங்கள் இதில் தான் போடணும் நான் எதையும் சஜஸ்ட் பண்ணல, ஏன்னா அந்தளவுக்கு ஃபினான்ஸ் ஓரியன்ட் பர்சன் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நீங்கள் பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. பென்ஷன் ஸ்கீம் ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு வச்சுக்கோங்க. மெயினாக உங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸை கரெக்டாக போட்டு வைங்க. நம்ம ஐடியில் இருக்கவங்க கொஞ்சம் சம்பாதிப்பாங்க, அப்படியே மெடிக்கலுக்கு யாருக்காவது அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, ஏன்னா அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கவே முடியாத விஷயங்கள். நிறைய பேர் இங்கே ரொம்ப தப்பு பண்ணுற இடமே இந்த மெடிக்கல் ஓரியன்ட் பாலிசிஸ்லாம் போட்டு வைக்காது தான். லம்பாக ஒரு அமௌண்ட்டை மெடிக்கலுக்கு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேவிங்ஸில் அப்படியே பாதி போயிடும். அதனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எனக்குமே நானே பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஓரியன்ட்லேயுமே அவங்க நிறையா செலவு பண்ணி மெடிக்கலுக்குமே போயிடும். மெடிக்கல் இன்சூரன்ஸை எல்லாருக்கும் போட்டு வைங்க. ஒரு 10,000 20,000 தான் செலவாகும். ஒரு வருஷத்துக்கே 45,000 50,000 தான் வரும். பட் அந்த 50,000 உங்களோட ஃபியூச்சரில் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். எங்கேயாவது 80% வரைக்குமே நீங்கள் நிறைய இடங்களை கவர் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்கள் சேவிங்ஸை கொஞ்சம் நீங்கள் இன்னும் தக்க வச்சுக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷன் ஸ்கீம் ஓரியன்ட் சொன்னேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுவுமே உங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் அந்த ஒரு 50 வயசு ஆகும்போதெல்லாம் நீங்கள் ஐடியை விட்டு வெளியே போயிருந்துருப்பீங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க, போதுண்டா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு. அப்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட்ஸ் வர மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கூட இருக்குது. ஒரு ரிட்டைர்மெண்ட் பாலிசி மாதிரியே வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னொன்று, ஒரு 2 வருஷம் வரைக்கும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அடுத்த கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆவீங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே அப்படியே புரியாது. ஒரு புது கம்பெனிக்குள்ளே போனோன்னே அவங்க வேறு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் வேறு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உள்ளே போவீங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த கம்பெனி வேறு டொமைனாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரருக்கு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க வந்து ஒரு நெட்வொர்க்கிங் ஓரியன்டில் ஒரு அப்ளிகேஷன் பண்ணிருப்பாங்க. உள்ளே போனால் அந்த அப்ளிகேஷனே புரியாது. என்ன நடக்குது, என்ன டெக்னாலஜி, இது என்னது அதுன்னு புரியாது. மற்றவங்கள்ட்ட கேட்க தயங்காதீங்க. உங்களோட டூஸாக என்ன இருக்கணும்னா, உங்கள் கூட இருக்க கொலீக்ஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பேசிக்காக என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ்ன்னு நிறைய இடங்களில் கேட்டி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. இல்லை அவங்க சரியாக கொடுக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதுல அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டோரி வருதுன்னா அந்த ஸ்டோரி இருக்கும், இல்லைன்னா டாக்குமெண்ட் இருக்கும். நிறைய இடங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா ப்ராஜெக்ட் வந்து முடிக்கணுன்ற ரஷ்அப்பில் புஷ்அப்பில் அவங்க வந்து வேகமாக முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, உள்ளர ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்கன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்போல்லாம் கேடி செக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் மற்றவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஐடியில். மற்றவங்கள்ட்ட கேட்டால் தான் கிடைக்கும்.
கேட்க தயங்காதீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நிறைய பேர் தெரியறதில்ல. அங்க போயிட்டு இதெல்லாம் கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே விட்டுறாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா இவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு உண்மையிலேயே உள்ள வந்தோனே ஒரு பதட்டமா இருக்கும். தெரியாது. ஒரே கம்பெனில 15 வருஷமா இருப்பாங்க. அடுத்த கம்பெனி போகும்போது இத ஃபேஸ் பண்ணுவாங்க. இத கேட்கவே மாட்டாங்க. உண்மையிலே கேட்டா மத்தவங்கலாம் சொல்லுவாங்க. ஓகே. ஐடில யாரும் சொல்லாமலாம் இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படின்ற மாரி இது ஏன் லப்பர், இப்ப இது ஏன் பென்சில் நான் யாருக்கும் தர மாட்டேன்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே உங்க கொலீக்ஸ் எல்லாம் நீங்க கேட்டா இந்த விஷயம் இங்க தான் இருக்குன்றத சொல்லுவாங்க. ஸோ கேட்க தயங்காதீங்க. கேளுங்க தயவு செஞ்சு. ஸோ இதெல்லாமே டூஸ். இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள். அண்ட் தென் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்கு. நான் பேசிக்கா சிம்பிளா சொல்றேன். மத்தவங்கள்ட்ட வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்காதீங்க. பேச வேண்டிய விஷயங்கள பேசுங்க. பேசிக்கா நீங்க என்ன பேசணுமோ அதை பேசி ஒரு பேசிக்கான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. சிம்பிள் ரிலேஷன்ஷிப்னா ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. சும்மா பேசி ஒரு சோஷியலிசமாவது இருங்க. ஸோ ஒரு எல்லாருக்கூடயும் ஒரு டச்ல இருங்க. அது மட்டும் போதும். ஓகே. ரொம்ப முக்கியம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்ல, நம்ம குரு டெக்ல ஃப்ரீ கிளாஸஸ்மே நிறைய போகுது பைத்தான், ஜாவால. ஸோ நானே கூட எடுக்கிறேன். சில கிளாஸஸ்லாம் வந்துட்டு பைத்தான் ஓரியன்டட்ல. ஸோ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட எடுக்கிறோம். உங்களுக்கு உண்மையிலேயே அந்த கிளாஸஸ்லாம் நிறைய ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நம்மகிட்ட படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 10,000 பீப்புள்ஸ் கிட்ட ஃப்ரீ கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணி படிச்சிருக்காங்க. நாங்கள் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்கு. உங்களுக்கு யாராவது விருப்பம் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா குரூப் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் லிங்க். நீங்கள் அந்த குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பைத்தான் ஃப்ரீ கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த குரூப்பில் வரும். ஸோ எப்போ கிளாஸ் நடக்குது அந்த டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் அப்போதைக்கு போய் படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஆல் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு. நான் உங்கள் ஹரி, குரு டெக்ல இருந்து.